தஞ்சாவூர் கொரடா எப்படி செய்யலான்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: கை நிறைய கொத்தமல்லி, 15 பச்சை மிளகா, 2 இன்ச்சு புளி, 1 டீஸ்பூன் உப்பு, அரை மூடி துருவின தேங்காய், 2 இன்ச்சு இஞ்சி. ஒரு மிக்சி ஜாரில் 15 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எந்த மிளகா வேணால் யூஸ் பண்ணலாம். நான் மோர் மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 2 இன்ச்சு புளி சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு இஞ்சியை சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே துருவின அரை மூடி தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. நைஸாக இருக்கணும். காரமான தஞ்சாவூர் கொரடா ரெடி. இதை தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.